So Samsung Galaxy A52s உடைய கேமிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இது Snapdragon 778 கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்கான ஒரு நல்ல சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வீடியோவில் இது கேம் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது, கிராஃபிக் ரெண்டரிங்ஸ் நல்லாயிருக்கா, ஆடியோ நல்லாயிருக்கா, ஹீட் ஆகுதா, இது கேம் பிளேக்கு அப்புறம் பேட்டரி ட்ரெயின் எவ்வளோ ஆகுது, இதோட அந்துதோ ஸ்கோர்ஸ் என்ன, பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் என்னன்னு கம்ப்ளீட் டெஸ்டிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த டிவைஸ் வாங்கும்போது வந்து நார்மல் யூசேஜ் மட்டும் இல்லாமல் கேமர்ஸ்க்கான ஒரு டிவைஸாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ சாம்சங்குடைய A52s கேம் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டிவைஸுடைய கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி அன்பாக்சிங் நம்ம சேனலில் தான் இருக்குது, நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்குறதா. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Qualcomm Snapdragon 778 கொடுத்துருக்காங்க. இது 6 நானோமீட்டரில் ப்ராசஸ் பண்ண ஒரு சிப்செட் தான். ஸோ இதோட மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதாவது மெயின் கோர் வந்து 2.4 GHz கொடுத்துருக்காங்க. அது 4 கோர் வந்து 1.9 GHzலையும் ஆப்டிமைஸ் பண்ணி தான் இந்த சிப்செட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 642 கொடுத்துருக்காங்க. GPU கிளாக் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 5 GHz வரைக்கும் உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட இதோட அந்துதோ ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற Snapdragon 778 மாதிரி இதுவும் 5 lakhs மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கு. இதோட ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது UFS 2.1 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் டெஸ்ட்லையும் வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஓவரால் இந்த டிவைஸுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து கேமிங்கான ஒரு டிவைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியல் டைமில் எவ்வளோ தூரம் இது கேமில் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா தான் நாங்கள் விளையாடி பார்த்தோம். டோட்டலாக ½ an hour கேம் பிளே விளையாடணும். 15 மினிட்ஸ்க்கு வந்து பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா விளையாடணும். ஸோ இதில் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து HDR வந்து அல்ட்ரா ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அதே ஸ்மூத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃப்ரேம் ரேட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஸ்மூத் அண்ட் எக்ஸ்ட்ரீமில் தான் நாங்கள் கேம் விளையாடணும். 15 மினிட்ஸ் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% ஸ்டார்ட் பண்ணோம். நார்மல் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 degrees வரைக்கும் இருந்தது. ஸோ இதில் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரேம் ட்ராப்ஸ் பெருசாக பார்க்க மாட்டீங்க. கிராஃபிக்ஸ் நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. சாம்சங்குடைய OLED பேனலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்பவே நல்லாயிருக்கு. கிராஃபிக் ரெண்டரிங்கும் நல்லா இருந்தது. ஸோ மினிட்ஸ் கேம் பிளே ஃபுல்லாக பார்க்கணுன்னா வீடியோ லென்த்தி ஆகும். ஸோ அங்கங்கே நான் ஷார்ட்ஸ் உங்களுக்கு கட் பண்ணி போடுறேன். ஸோ Snapdragon 778 ஆல்ரெடி நம்ம ரியல்மி GT விளையாடி பார்த்துருக்கோம். ஸோ அதே அளவுக்கு ஒரு ஸ்மூத் பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ கேம் பிளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது. லைட்டாக கேமரா மாடல் மட்டும் கொஞ்சம் வார்ம் ஆச்சு. மற்றபடி கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக லேகும் இல்லை, ஃப்ரேம் ட்ராப்ஸும் இல்லை, கிராஃபிக்ஸும் உங்களுக்கு நீங்களே பார்க்கலாம், கலர் ட்ராப் எதுவுமே இல்லை, ஒரே மாதிரி ஈவனாக தான் இருக்கும் உங்களுக்கு கேம் பிளே. ஸோ 15 மினிட்ஸ் கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கேமரா மாடல் மட்டும் ஸ்லைட்டாக வார்மாக இருந்தது. அங்கே மட்டும் உங்களுக்கு டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39.6 வரைக்கும் மேக்ஸிமம் ரீட் ஆச்சு. அப்புறம் பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 வரைக்கும் உங்களுக்கு ரீட் ஆச்சு. ஸோ 15 மினிட்ஸ் கேம் பிளே அப்புறம் வந்து உங்களுக்கு பாடி டெம்பரேச்சர்லாம் 36 வரைக்கும் இருந்தது. அதே பேட்டரி ட்ராப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 94% இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் கேம் பிளேக்கு அப்புறம் உங்களுக்கு 6% வந்து பேட்டரி ட்ராப் ஆயிருக்கு. இப்போ அடுத்ததாக வந்து ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் விளையாடி பார்ப்போம். கென்ஷின் இம்பாக்ட். ஏன்னா வந்து Snapdragon 778 வந்து ஒரு கேமிங் சிப்செட் தான். ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸும் இதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது வந்து 15 மினிட்ஸ் கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். செட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் மீடியமோ இல்லை ஹையோ சூஸ் பண்ணிங்கன்னா ஓவர் கிளாக் வரும். ஸோ அது விளையாடும் போது வந்து கண்டிப்பாக அங்கங்கே நீங்கள் லேக் பார்ப்பீங்க. ஸோ நாங்கள் விளையாடினது வந்து லோ செட்டிங்ஸ் தான். ஸோ இது வந்து ஹை ஹெண்ட் கிராஃபிக் கேம்ஸ் லோ செட்டிங்ஸ் அப்படிங்கும்போது வந்து உங்களுக்கு ஃப்ரேம் ட்ராப்ஸ் பெரிய அளவில் இல்லை. ஸ்டார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம், கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மூத் கேம் பிளே இருந்தது. எஸ்பெஷலி கிராஃபிக்ஸ் அண்ட் சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. 3.5 mm ஆடியோ ஜாக் போட்டு கேட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் சவுண்ட் குவாலிட்டி. ஸோ சவுண்ட் குவாலிட்டியும் நல்லா இருந்தது. கிராஃபிக் கேம் அப்படிங்கிறதுனால வந்து ரெண்டரிங் நல்லாயிருக்கு. கலர்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ நேரம் நீங்கள் விளையாடினாலும் வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் டல் ஆகலை. யூஸ்வலாக வந்து கலர்ஸ் டல் ஆகும் ஹை அண்ட் கிராஃபிக் கேம்ஸில். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கலர் வந்து ஒரே மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ன செட்டிங்கில் விளையாடுறீங்களோ கலர் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ 15 minutes கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா மாடியூல் உங்களுக்கு ஸ்லைட்டாக இதுலேயும் வார்ம் ஆக தான் ஆரம்பிச்சு. ஹை அண்ட் கிராஃபிக் கேம்ஸ் பவர் அதிகமாக ட்ரைவ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வார்ம்னஸ் அதிகமாக இருந்தது. Empty chest. Good for storage. These things useful? ஸோ ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 38 வரைக்கும் 39 வரைக்கும் கூட ரீட் பண்ணுச்சு. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே ரீட் பண்ணுச்சு. 40.8 வரைக்கும் ரீட் பண்ணுச்சு. இதே கென்ஷின் இம்பேக்ட் விளையாடுறதுக்கப்புறம் பேட்டரி ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹை அண்ட் கிராஃபிக் கேம்ஸ் தான். ஸோ 15 minutes விளையாடும் போது இது 86% காட்டுச்சு. ஸோ கென்ஷின் இம்பேக்ட் மட்டும் வந்து 15 minutes கேம் பிளேயில் வந்து 8% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. பட் ஓவரால் 100%ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ½ an hour கேம் பிளேயில் வந்து உங்களுக்கு 14% வரைக்கும் பேட்டரி ட்ரெயின் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 40.8 வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. பட் அன்றைக்கி வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து சென்னையில் வந்து கொஞ்சம் மழை, அதனால் க்ளவுடியாக தான் இருந்தது. மற்ற நாள்லாம் நாங்கள் அதாவது ரியல் சென்னை வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ விளையாடும் போது பார்த்திங்கன்னா வந்து 42.3 வரைக்கும்லாம் இது ரீச் பண்ணிச்சு. அதெல்லாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணல, கேஷுவலாக விளையாடி வந்து டெஸ்ட் பண்ணும்போது. பட் அன்றைக்கி நாங்கள் கேம் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருந்ததுனால 40.8. ஸோ 42.5 இல்லை 43 வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் இந்த டிவைஸ். அதுவும் கேமரா மாடியூல் மட்டும்தான், மற்ற இடம்லாம் உங்களுக்கு 40 கூட தாண்டல. ஓவரால் வந்து கேம் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் நல்லா பண்ணுது. அதனால் வந்து கேம் விளையாடும் போது ஹீட் ஆகும், இந்த டென்ஷன் கிடையவே கிடையாது. ஸோ இந்த சிப்செட் வந்து கன்சிஸ்டன்ட் சிப்செட் தான். ஸோ எந்த டிவைஸ்னாலுமே உங்களுக்கு ஹீட் ஆக போகிறதில்ல. அது மட்டும் இல்லை, பெரிய அளவில் லேகும் இல்லை. ஸோ நிறைய கேம்ஸ் விளையாடி பார்த்தோம் வந்து அங்கங்கே நீங்கள் லேக் பார்ப்பீங்க, பெரிய அளவில் லேக் இல்லை. சாம்சங் கேலக்ஸி A52 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூலாக இருக்கட்டும், இல்லைனா டிஸ்பிளே செக்மெண்ட்டாக இருக்கட்டும், அதோட நாக் செக்யூரிட்டி, மற்ற ஃபீச்சர்ஸ், ஒரு காமன் யூஸருக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்த மாதிரி வந்து கேமர்ஸ்க்கான ஃபீச்சரும் இருக்குது. இது ஒரு கேமிங் டிவைஸ் மாதிரி தாராளமாக இதில் கேமும் விளையாடுற அளவுக்கு இது பெஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ சாம்சங்கோட A52s பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.